ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இன்றைய சூரசம்ஹார நேரத்தில் இதோ உனக்காக அருள் வாக்கு கூற திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்துள்ளேன். என் செல்லமே, முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள். நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றியடையப் போகிறாய். நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும். இனி இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் இல்லத்தில் நடக்கப் போவதை பார்க்கப் போகிறாய். என் செல்லமே, இதோ உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப்படும் வெகுமதி கோடி கோடியாக இருக்கப் போகிறது. ஒன்று மட்டும் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோ. வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை. எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் என்பது நமக்கே தெரியாதல்லவா? மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மாமனிதன். நீ செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக தோன்றினாலோ அல்லது தவறு என்று உன் மனதில் சின்ன எண்ணம் தோன்றினாலோ மன்னிப்பை கேட்டுவிடு. அதற்காக உன்னிடம் தவறு இல்லாத போது மன்னிப்பு கேள் என்று நான் கூற மாட்டேன். உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம். உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடியவது அதுதான் உதவும். புரிகிறதா? உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படாதே. அவர்களை உன் கர்மாக்களையும் பாவங்களையும் உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள் என்று நினைத்து பெருமையாக இருந்து கொள். நீ பொறுமையாக அனைத்தும் நீ விரும்பியபடியே நடக்கும். பிறகு உனக்கான நன்மைகளை மட்டுமே இந்த முருகப்பெருமான் அருள்பாலிப்பேன். உனக்கு இந்த அழுகையும் கலக்கம் கொண்ட சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது. என் செல்லமே, கவலைப்படாதே. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல அது நிச்சயமாக பயப்படும் அளவுக்கோ அல்லது குழம்பும் அளவுக்கோ இல்லவே இல்லை. ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழியே எதுவாக அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் என்பதை மறந்துவிடாதே. நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே வெளிப்படுத்து. உன்னை அரவணைக்க யாருமில்லை என வருந்தாதே. உயிருக்கு உயிராய் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே வாழ்க்கையின் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும். நீ பயணிக்கும் பாதையில் இந்த முருகப்பெருமானின் துணை நிச்சயமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. ஆனால் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும், சில பள்ளங்களும் மேடுகளும் இருக்கத்தான் செய்யும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்களும் சில பள்ளங்களும் உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து உன் பாதையில் நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் என்பதை மறந்துவிடாதே. உனக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நல்லதை நடத்தி காட்டுவேன். சில நேரங்களில் சில இடங்களில் உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அப்போது சந்தோஷமும் உன் அருகில் இருப்பதை நீ அந்த தருணத்தில் உணர முடியாது. முதலில் நீ கஷ்டத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே. கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது. வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது. உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது. அதாவது முதலில் இந்த கார் கிடைக்குமா,
நமக்கு இந்த வீடு கிடைக்குமா, நல்லதொரு வேலை கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பிரச்சனைகள் தீருமா, கடன் தொல்லைகள் தீருமா என்று உன் ஆசைகள் நீண்டு கொண்டே போகிறது. நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை உடனே நினைத்து வருத்தப்படுகிறாய். சந்தோஷம் என்பது இயற்கையானதென்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்திற்கு காரணத்தை கண்டுபிடிக்க அவசியமே தேவையில்லை. புரிகிறதா? மனதில் உள்ள குப்பைகளையும் கெட்ட எண்ணங்களையும் தூக்கி எறிந்து பழகிவிட்டாலே உன் மனம் இலகுவாக மாறிவிடும். அப்போது மகிழ்ச்சியாக உன் மனம் தானாகவே மாறிவிடும். என் செல்லமே, நீ செய்யும் நல்ல காரியங்களே நல்லது பெறச் செய்கிறது. புரிகிறதா? நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் உன் குடும்பத்திற்கு நல்லதொரு புண்ணியத்தை தேடித்தரும். என் செல்லமே, நிச்சயமாக விரைவில் உனக்கானதை உன் கையில் சேர்ப்பதை இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன். கவலைப்படாதே. நீ கேட்டதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியல்ல. நம்பிக்கையை இழக்காதே என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடிகள் வருகிறது என்றால் சமாளிக்கும் திறமை இருந்தால் போதுமானது. கல்லை செதுக்கினால்தான் சிற்பம். கவலைப்படாதே. பல நாள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் நிச்சயமாக முடியப் போகிறது என் செல்லமே. இனி உனக்கு அதிர்ஷ்ட காற்று மட்டுமே வீசும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே கைகூடி வரப்போகிறது என் செல்லமே. கவலைப்படாதே. இந்த நல்லதொரு சூரசம்ஹார நிகழ்ச்சியில் அந்த தினத்தன்று என்னை பார்க்கும் அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்தால் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. நீ வெகு நாட்களாக மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இன்னும் சில நேரத்தில் நடக்கவிருக்கிறது. இதோ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்தான் என் செல்லமே. நல்லதொரு அதிர்ஷ்டம் உன் வீட்டின் கதவை இன்னும் சில நிமிடத்தில் தட்டும். நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா, ஓம் முருகா என பதிவிட்டு இதனை ஒரு முன்னால் முடிந்த நபர்களுக்கு அனுப்பு என் செல்லமே. அவர்களும் இந்த பதிவினை கேட்கட்டும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை அவர்களும் கேட்கட்டும். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.